Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.6 la second question பாருங்க. Evaluate the following using binomial theorem அப்படின்னு கொடுத்துருக்காங்க. First question பாருங்க 101 powerல 4. So solutionல first கொடுத்துருக்கிறது எழுதிடலாம் 101 powerல 4. இதை எப்படி மாற்றிடலாம்? x plus a மாற்றிடணும். So 100 plus 1 powerல 4. கிளியரா? இப்போ நம்மளோட ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிக்கலாம். x plus a whole power n is equal to substitute பண்ணலாம். இப்போ x இருக்கிற இடத்துல 100, a இருக்கிற இடத்துல 1 and n இருக்கிற இடத்துல 4 இல்லையா? which is equal to இப்போ 101 power 4 is equal to x power n. அப்போ 100 powerல 4 plus 4c1 x powerல 100 powerல 4 minus 1 1 powerல 1 a இருக்கிற இடத்துல 1 இல்லையா? plus 4c2 100 powerல 4 minus 2 1 powerல 2 plus 4c3 100 powerல 4 minus 3 1 powerல 3 plus 4c4 100 powerல 4 minus 4 and 1 powerல 4 இதோட முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 100 power 4னா 1 2 இந்த 0 வந்து 4 times வரணும் இல்லையா? ஸோ டோட்டலாக 8 zeros plus 4c1 4 into 100 power 3 1 into anything அதே தான் plus 4c2னா 4 into 3 divided by 1 into 2 100 powerல 2 plus 4c3 value 4 தான் into 100 powerல 1 into 1 plus 4c4 value 1 100 powerல 0 into 1. இப்போ இதை simplify பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 plus 4 into 100 cube. ஸோ இப்போ எத்தனை zeros add பண்ணோம்? 1 2 3 and 1 into 4 அதே எழுதிக்கலாம். plus 2 1s are 2 2s are 2 3s are 6 100 square அப்போ 4 0 add பண்ணோம். plus 4 into 100 400 plus 1. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் add பண்ணணும். அப்போ 10 40 60 40 1 அப்படியே நம்மளோட ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 999 ஹோல் பவர் 5 இல்லையா? இப்போ 999 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1000 minus 1 பவரில் 5. ஸோ இப்போ முதல்ல நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். x minus a whole power n is equal to x இருக்கிற இடத்துல 1000 a இருக்கிற இடத்துல 1 n இருக்கிற இடத்துல 5. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ 1000 minus 1 whole power 5 is equal to ஃபஸ்ட்டு 1000 பவரில் 5 minus 5c1 1000 பவரில் 5 minus 1 a இடத்துல 1 பவர் 1. ஆக்சுவலாக இந்த 1 வந்து நம்ம மென்ஷன் பண்ணோன்னே இல்லை, ஏன்னா இன்ட்டு 1 அதே தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 5c2 1000 பவரில் 5 minus 2 1 பவரில் 2 minus 5c3 1000 பவரில் 5 minus 3 1 பவரில் 3 plus 5c4 1000 பவரில் 5 minus 4 1 பவர் 4 minus 5c5 1000 பவரில் 5 minus 5 1 பவர்லையும் 5 இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ 3 zeros பவரில் 5 அப்போ 15 zeros நம்ம எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 minus 5c1 5. இப்போது 1000 பவரில் 4 1 into 1 same plus 5 into divided by 1 into 2 1000 பவரில் 3 1 into anything same minus 5 into 4 into 3 divided by 1 into 2 into 3 1000 பவரில் 2 plus இது 1 வந்து நான் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். ஸோ எழுதலை. 5c4 வேல்யூ 5 தான். 1000 பவரில் 1 into 1 minus 5c5 வேல்யூ 1 1000 per 0 ஆகும் 1 into 1 தான். So which is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 minus 5 into
3 4s are 12 zeros. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Solve பண்ணலாம். 2 பவர்ல 2 டேபிள்ல 2 2s are 4 இல்லையா? ஸோ ப்ளஸ் 5 2s are 10 and 9 zeros வரணும். 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? அங்கே குட்டியாக எழுதிப்பேன் நான். மைனஸ் 2 2s are 3 1s are 3 5 2s are 10 6 zeros 1 2 3 4 5 6 plus 5 into 0 0 0 minus 1. இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 99500 99900049999 கிடைக்கும். Understand of the sum எல்லாருக்கும். Third question பாருங்க. Find the fifth term in the expansion of x minus 2y powerல 13. ஸோ t of n கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இல்லையா? 15th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. x மைனஸ் 2y பவரில் 13. இப்போ 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் T அப்புறம் 5ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ கிவன்லேருந்து a வேல்யூ x வேல்யூ n வேல்யூ எடுத்துக்கலாம். x வேல்யூ x தான், a வேல்யூ 2y மைனஸ் இருக்கனால மைனஸ் 2y எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட வேல்யூ என்னன்னா 13. இப்போ ஜென்ரல் டேர்ம் எழுதிடலாமா? the general term is TR plus 1 is equal to NCR x power n minus r a powerல r. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த டேர்ம் கொடுத்தாலும் நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். t இப்போ 5 வரணுன்றனால 4 plus 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஆரோட வேல்யூ இங்கே 4. சரிங்களா? என்னோட வேல்யூ 13, ஆரோட வேல்யூ 4, x பவர் என்னோட வேல்யூ 13, r வேல்யூ 4. ஏயோட வேல்யூ என்னது? மைனஸ் 2y பவரில் r, ஆரோட வேல்யூ 4. சரிங்களா? டேரெக்டாகவே எழுதிடலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து t of 5 வரணும்னா t of 4 plus 1. அப்போது ஆரோட வேல்யூ 4ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இப்போ 8 கேட்டாங்கன்னா 7 plus 1, ஆரோட வேல்யூ 7. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ 13 C4. அப்போ 13 into 12 into 11 into 10 divided by 1 into 2 into 3 into 4. and x பவரில் 9 மைனஸ் 2 பவர் 4. அப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். 2 பவர் 4 வந்து 16 y பவர் 4. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 4 3s are 12, 2 டேபிளில் 2 5s are 10 which is equal to 13 into 11 into 5 into அந்த 16யும் சேர்த்து எழுதிக்கலாம். x பவர் 9 y பவரில் 4. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 11440 இருக்கும். அண்ட் x பவர் 9 y பவர் 4ன்னு எழுதலாம். இதான் T5 ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.